உலகத்தின் நம்பர் 1 கிரிமினல் நெதன்யாகு உயிரோடு இல்லை. அவர் இந்நேரம் உயிரோடு இருந்திருந்தார். நேற்று முந்தா நாள் அப்புறம் 4 நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் அவர் பேசினதாக காமிச்ச வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோ கொஞ்சம் வெளியில் போய் அவரோட முகம் இல்லை, அவர் ஏஐயில் மேட்ச் பண்ணியிருக்காங்க, நெதன்யாகு இல்லை, இது ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான ஈரானோட இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்த அமெரிக்கா தாக்கியிருக்கு. இது சாம்பிள் தான் உங்களுக்கு. ஒழுங்கு மரியாதையாக ஹர்முஸ் ஜலசந்தி அதை நீங்கள் திறக்கலை அப்படின்னா ஒரு உலகத்தின் ஒரு மிகப்பெரிய கோமாளி பிரசிடென்ட் ட்ரம்ப். இப்போ அவர் எடுத்து வச்சது எல்லாமே மோசமாயிருச்சு. அப்போ இதே மாதிரி வந்துச்சோம்னா அங்கே உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை அரசியல் ரீதியாக வந்துக்கிட்டு இருக்கு. அவரோ லாரிஜானி, அதுக்கப்புறம் ஐஆர்ஜிசியில் முக்கியமான தலைவர்கள், நீங்கள் யாரை காட்டி கொடுத்தாலும் 100 கோடி ரூபா ப்ளஸ் அவங்க லைஃப் பூரா சேஃபாக தங்குறதுக்கு இடமும் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் சார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த போர் தொடர்ந்து நடந்துட்டு கிட்ட 15வது நாள் இப்போ இந்த கட்டத்தில் நிற்கிறோம். இப்போ இந்த போருடைய நிலைமை இப்போ என்னவாக இருக்குது சார்? இது ஏன்னா தாக்குதல் மீண்டும் நடந்துக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த தாக்குதல், இந்த போர் என்ன நிலைமையில் இருக்குது? இப்போ நேற்று நைட்டு இப்போ இன்றைக்கி முக்கியமான ஈரானோட இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்த அமெரிக்கா தாக்கியிருக்கு. வான்வழி தாக்குதல் தாக்கியிருக்கு. ஓகே, அது ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் ஒழுங்காக சரண்டர் ஆயிருங்க, இல்லைன்னா உங்களுடைய கார் தீவை நாங்கள் தாக்குவோம். KHARG கார் அப்படின்னு. அந்த தீவு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம நேர்களுக்காக சொல்லிடலாம். கார்கு தீவு ரொம்ப சின்னதாக ஒரு தீவு. என்னென்னா ஒரு நம்ம சென்னை இடம் இருக்கு இல்லையா, சென்னை ஒரு 1,00,000 ஏக்கர் அப்படின்னு வச்சுக்கோமே, அதில் 20ல் 1 பங்கு தான் ஒரு தீவே. ஓகே, கார் தீவு. அது ஒரு 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் அல்லது ஒரு 5000 ஏக்கர், அவ்வளோதான் அந்த மொத்தம். ஆனால் அங்கேருந்து தான் ஈரானோட ஆயில் வளம் இருக்கு இல்லையா, அது எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகி இந்த மாதிரி கப்பலில், டேங்கரில் இதெல்லாம் ஊற்றி அது வெளியே போகிறதுக்கு அந்த இடத்துல தான் எல்லா ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரே இடத்துல குறைஞ்சது ஒரு 10 டேங்கர் வெசல் இருக்கு இல்லையா, ஷிப்பு, அது போய் அங்கே பார்க் பண்ணி எண்ணெயை ஊற்றி அங்கேருந்து கிளம்ப முடியும் 10. அப்போ அந்தளவுக்கு வசதி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சின்ன தீவு தான், ஆனால் அது ஈரானோட 85%, 85% அந்த அளவுக்கு எண்ணெய் ஹேண்ட்லிங் இடம். அது ரொம்ப ரிஃபைனரி இருக்குது, அப்புறம் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் சின்ன தீவில் அந்த தீவை நாங்கள் நாசம் பண்ணிடுவோம், நீங்கள் ஹார்மஸ் ஒழுங்கு மரியாதை திறந்து விடுங்க, இல்லை சரண்டராங்க. ஹார்மஸ் திறந்து 2வது சரண்டர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ இவங்க சரண்டர் ஆக முடியாதுன்னு சொல்லி மாற்றி அடித்தாங்க. அப்புறம் ஈரானோட பேங்க் அடித்தாங்க. உடனே ஈரான்காரன் அதுக்கு பதிலாக யுஎஸ் அண்ட் இஸ்ரேல் அவங்க சம்மந்தப்பட்ட பேங்க்கு துபாயில் அடித்தாங்க அப்படின்னு எல்லாம் வரிசையாக வந்துட்டு இல்லையா. இப்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹார்மஸ் இப்போ 14வது நாள் முடிவு வச்சுருந்தாங்க. 14வது நாள் முடிவில் அமெரிக்கா கார் தீவு போட்டு தாக்கியிருக்காங்க. அதுலேயே ஃபுல்லாக தாக்கலை. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஏற்றுவாங்கல்ல, அது சில இடங்களில் தாக்கியிருக்காங்க. அங்கே ஸ்டோரேஜ் இடத்தையோ அல்லது ரிஃபைனரியோ தாக்காமல் விட்டு வச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இது சாம்பிள் தான் உங்களுக்கு. இப்போ உடனே அதை ஆப்ரேட் பண்ண முடியாது, கொஞ்சம் தடுமாற்றம், சாம்பிள் தான். நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக ஹர்முஸ் ஜலசந்தி அதை நீங்கள் திறக்கலை அப்படின்னா இதை இன்னும் தாக்குவோம். அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒழுங்காக திறக்கலைன்னா நாங்கள் எங்களுடைய கப்பல் படை நிறுத்துவோம், இப்படி வரும்னு வந்தாங்க. அப்புறம் இவங்க ஒரு 4 மிசைல் இதெல்லாம் போட்டு அடித்த உடனே ஒரு கப்பல் 1000 கிலோமீட்டர் தள்ளி போயிடுச்சு. அப்போது அமெரிக்கா பின்வாங்கி போயிட்டு, ஆனாலும் இன்னும் பழைய பண்ணையார்த்தனம் ஒன்று இருக்கும்ல. இத்தனைக்கும் அமெரிக்கா கையில் பெரிய அளவுக்கு இன்னும் ஆயுதங்கள் இருக்குது. நம்பர் ஆஃப் ஆயுதம் குறையா இருக்கலாம் ஒழிய, ஒரு எஃபிஷியன்ட் ஆயுதம் இருக்குல்ல, அது இன்னும் இருக்குது, நிறைய இருக்குது. அதை வச்சு அடிப்பாங்க. அப்போ கார் அடிச்சிருக்காங்க. அடித்ததுக்கு இன்னும் ஈரான் பதிலடி கொடுக்கல. அது பதிலடி கொடுக்குறதுக்கு எங்கே என்னன்னு சொல்லி அறிவிப்பு கொடுப்பாங்கல்ல, அது வரைக்கும். ஆனால் ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ். ஆனால் ஈரானு தோல்வியானா இல்லை, ஆனால் ஈரானோட இதே பகுதியில் அடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போது ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அடுத்த வாரம், அதாவது நாளைக்கு தான் அடுத்த வாரம் தொடங்குது,
மிக கடுமையான தாக்குதலை ஈரானை நோக்கி நாங்கள் தொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன ஏற்கனவே தாக்குதல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கொடூரமான தாக்குதல்னால் என்ன சொல்ல வராரு? அதாவது ஒன்று பேரேஜ் சொல்லி இன்னும் எக்கச்சக்கமாக அவங்களுடைய நிலைகள் இருக்கிற ஆட்கள் இருந்த தலைவர் இருந்த இடத்த போட்டு தாக்கினாங்க ஒன்று. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபைனான்சியல் இன்ஸ்டியூஷனை வந்து தாக்கினாங்க, பேங்க் இதெல்லாம் அடுத்து. அதுக்கப்புறம் வந்து அந்த வாட்டர் பைப்லைன் வருது இல்லையா, தஜிகிஸ்தான் கஜகஸ்தானில் வர்றது, அப்புறம் அங்கே டீசலைஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்டு அதை தாக்கினாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாத்துக்குமே வந்து இவங்களும் வந்து சுற்றி உள்ள இடத்துக்கு பூரா பதிலடி அடித்தாங்க. இஸ்ரேல் அடித்தாங்க, துபாயில் அடித்தாங்க, பஹ்ரைனு, கத்தாரு அப்படின்னு சொல்லி அடித்தாங்க. ஓமானை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் அடித்தாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி பதிலடி அடிச்சிருந்தாங்கல்ல. இப்போ இதெல்லாம் சாதாரண தாக்குதல். இன்னும் பெரிய இப்போ வந்து ஒரு தாக்குதல் வந்து கார்த்தீவில் வந்து கொஞ்சமாக தாக்கியிருக்காங்க. இன்னும் பெரிய தாக்குதல்னா மொத்த கார்த்தீவுமே அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அடுத்து எந்திரிச்சு வர கஷ்டம். இப்போ கார்த்தீவு தாக்குனதுனால ஈரானுக்கு நஷ்டமானா கண்டிப்பாக ஈரானுக்கு நஷ்டம், அதை விட சைனாவுக்கு நஷ்டம். ஏன்னா சைனா கப்பல் தான் இப்போது அந்த இதில் ஹர்மூஸில் ஹாயாக அப்படியே லாலி பாடிக்கிட்டே உள்ளே போய் எண்ணெய் பூரா ஏற்றிட்டு அப்படியே வெளியே வருது. வேறு எந்த கப்பலும் போக முடியல. ஓகே. அதனால் சைனாவுக்கு மிகப்பெரிய நஷ்டம் இப்போது. ஏன்னா சைனாவோட எண்ணெய் தேவையில் பெரும்பங்கு ஈரானோட எண்ணெய் வந்து இப்போ ஃபுல்ஃபில் பண்ணுது. காரணம் வெனிசுலா எண்ணெய் வந்து சுத்தமாக கிடைக்கிறது இல்லை. அப்புறம் ரஷ்யாவோட எண்ணெய் கிடைக்குது. ஆனால் ரஷ்யாவோட எண்ணெய் வந்து இப்போ பயங்கர டிமாண்டு. ரஷ்யா வந்து எல்லாத்தையும் அண்ணன் தண்ணி புழங்காத அப்படின்னு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருந்தாங்கல்ல. எது நம்ம யுஎன் மூலமாக அமெரிக்கா அண்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஒதுக்கி வச்சுருந்தாங்கல்ல. இப்போ வந்து ஓகே நீ எல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு வந்து இதுக்கு எண்ணெய்க்கு மட்டும் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிலாக்ஸ் பண்ணால் ஒரு $56 $50 அப்படின்னு டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்றுட்டு இருந்தாலேருந்து இப்போ கிட்டத்தட்ட $100 பக்கம் போயிடுச்சு. அப்போது இதை வந்து யுக்ரைனை இன்னும் திருப்பி அடிக்கிற, யுக்ரைன் பேரில் வந்து நேட்டோவை இன்னும் அடிக்கிறதுக்கு நேட்டோக்காரங்களே இவங்ககிட்ட எண்ணெய் வாங்கி காசை கொடுத்துட்டு ஆயுதங்களை வாங்கி திரும்பி அடி வாங்குறதுக்கு எல்லாம் தயாராகிட்டான்னு அர்த்தம் அங்கே. ஸோ இப்போ என்னென்னா இந்த கார்த்தீவு அடித்தது வந்து ரொம்ப முக்கியமாக சைனாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு. சைனா ஏற்கனவே முந்தானால 2 மிகப்பெரிய கப்பலில் எக்கச்சக்கமான கண்டெய்னர் வந்து சேர்ந்துச்சுன்னாங்க. அதில் என்னென்னா மெஜாரிட்டி அம்யூனிஷன் தான், எல்லாம் மெஜாரிட்டி வந்து ஆயுதங்கள், அப்புறம் இந்த இதுக்கு ராக்கெட்டுக்கு தேவைப்படக்கூடிய எரிபொருள் அதெல்லாம் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள நம்ம போய் பார்க்கவும் முடியும், அங்கேருந்து வரக்கூடிய தகவல் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது அடிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, இதையும் தாண்டி ஒரு வாரத்துக்குள்ளே ஹர்மோஸ் வந்து திறக்கலைன்னா அமெரிக்காவோட என்ன அங்கே ஆட்டம் கட்டுறோம். என்னென்னா நமக்கு இந்த சாதாரண பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, ஒரு தலைவராக, ஒரு உலகத்தின் ஒரு மிகப்பெரிய லீடராக, உலகத்தின் இருக்கக்கூடிய ஒரு கோமாளி பிரசிடெண்ட் வந்து ட்ரம்ப்பு. இப்போ அவர் எடுத்து வச்சது எல்லாமே வந்து மோசமாயிருச்சு. ஓகே. அப்போது இப்போ இந்த ரீஜனில் வந்து கிட்டத்தட்ட 7-8 ட்ரில்லியன் US டாலர் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட தளங்கள் வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் நிறையா வந்து அடிபட்டுருச்சு. ஆட்கள்லாம் சொல்லாமல் நிறையா வீரர்கள் வெளியேறிட்டாங்க. அதெல்லாம் வந்து வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய வெளியேறியிருக்காங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து இதுவரைக்கும் அவன் வந்து கடந்த 70 வருஷத்தில் காணாத அளவுக்கு அடி வாங்கியிருக்காங்க. ஓகே, ஒரு பக்கம். அப்புறம் தலைவர்கள் அடுத்து பேசுவோம். இப்போ இந்த மாதிரி வாங்கினதுக்கப்புறம் அமெரிக்காவோட பொருளாதாரம் இருக்குல்ல, இதெல்லாம் பிடிச்சி ஈரானை வந்து கைக்குள்ளே போட்டாச்சுன்னா இப்போ டாலரில் விநியோகம் பண்ணலாம் பெருசாக நினச்சாங்க. ரிவர்ஸ் ஆயிடுச்சு, செலவுக்கு செலவாயிடுச்சு, வரவு வராமல் போயிடுச்சு. அங்கே வந்து எதிர்க்கட்சியெல்லாம் பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க. அப்புறம் மிலிட்ரியில் இருக்கக்கூடிய ஹையர் அஃபிஷியல் ட்ரம்ப்புக்கு எதிராக வெளியில் வந்து பேசுகிற அளவுக்கு வந்துடுச்சு. அப்போ இதே மாதிரி வந்துச்சோம்னா அங்கே உள்ளுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து அரசியல் ரீதியாக வந்துக்கிட்டு இருக்குது, ப்ளஸ் வந்து இராணுவ ரீதியாக வந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் இராணுவ மக்கள்லாம் சாகிறதுக்கு நீ இஷ்டத்துக்கு வந்து யாரோ ஒருத்தன். இப்போது அயத்துல்லா கமேனியினுடைய மகன் அவருக்கு வந்து அவரை பற்றி அடையாளம் கொடுக்குறவங்களுக்கு 10 மில்லியன் $1 கோடி டாலர். $1 கோடி டாலருங்கிறது எவ்வளோ? 1 கோடி இன்ட்டு 90 போட்டுக்குங்க. அப்போ 90 கோடி, 100 கோடி ரூபா வச்சுக்கல. அவரோ லாரிஜானி, அதுக்கப்புறம் ஐஆர்ஜிசியில் முக்கியமான தலைவர்கள், நீங்கள் யாரை காட்டி கொடுத்தாலும் இதை வந்து எப்படி பார்க்குறது நீங்கள் சொல்கிறீங்க? அதாவது அவர் இருக்கிற இடம் போனால் நாங்கள் வந்து இன்டெலிஜென்ஸில் பயங்கரமான ஆளாக்கும், இவர் இங்கே இருக்காங்க, இதை பார்த்து நாங்கள் அடிச்சிடுவோம், இப்படி அடிச்சிடுவோம், அப்படி செஞ்சுருவோம் அப்படின்னு சொன்னவங்க 100 கோடி ரூபா தர்றோம் அவர் இங்கே அதை வந்து சொல்கிறவங்களுக்கு. ப்ளஸ் வந்து 100 கோடி ரூபா ப்ளஸ் வந்து அவங்க லைஃப் பூரா சேஃபாக தங்குறதுக்கு இடமும் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? எங்களால் நம்ம முஜ்தபா கமேனி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலை, ஏதாவது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து பரிசு தொகை தர்றோம். கிட்டத்தட்ட தரிமி ரேஞ்சுக்கு எவனாவது அங்கே வந்தால் தான் உண்டு. அதுக்கும் ஆள் இருப்பாங்க, உயிருக்கு துணிஞ்சு நம்ம காட்டி கொடுத்துட்டு அப்படி கிளம்பிடுவோம் அப்படின்னு. ஏன்னா சதாம் ஹுசேன் ஒளிஞ்சிருக்க இடத்துல அப்படி தான் காட்டி கொடுத்தாங்க.
அது மாதிரி இவரே காட்டி கொடுப்பாங்க. ஏன்னா சதாம் ஹுசேன் வந்து ஆட்சி அதிகாரமெல்லாம் போய் வலைக்குள்ள ஒளிஞ்சிருந்தார். அதனால வந்து காட்டி கொடுத்ததுக்கப்புறம் அவர் தூக்கி உள்ளே போட்டாங்க. அப்புறம் முடிஞ்சு போச்சு. இங்கே அப்படி இல்லை. இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. எவனாவது ஒருத்தன் காட்டி கொடுத்தான்னு சந்தேகம் வந்துட்டாலே அத்தனை பேரும் தூக்குள்ள போட்டுருவாங்க. அதனால் இது ஈஸி இல்லை. ஆனால் என்னென்னா இது அமெரிக்காவோட கையாளாகத்தனத்தை காமிக்குதுன்னு அர்த்தம். பரிசு அறிவிக்கிறது. நான் வந்து காட்டி கொடுங்க 100 கோடி ரூபா தர்றோம், அவர் எங்கே இருக்கான்னு காட்டி கொடுங்க அப்படின்னா, அப்போ உன்னோட இன்டெலிஜென்ஸு சிஐஏ மொசாடு உலகத்திலே ரொம்ப பெரிய பிஸ்தான் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, என்னாச்சு அவங்க இது? இவருடைய வீழ்ச்சி. சரி சார், நிறைவாக நம்ம பார்க்க வேண்டியது நெதன்யாகுனுடைய நேற்றைய பேச்சு. என்னென்னா நெதன்யாகு எங்கே, நெதன்யாகு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? ஏன்னா இஸ்ரேல் சம்மந்தமான நம்ம வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது அவர் வந்து அதை பற்றி எந்த சைலண்ட்டாகவே இருக்குது. மற்றபடி சில ஊடகங்கள்லாம் அவர் இறந்து போயிட்டாருன்னு போடுறாங்க. குடும்பத்தினர் அழுகிற மாதிரி ஒரு காணொலிகள்லாம் எடுத்து போடுறாங்க. அதில் எந்த அளவுக்கு உண்மையானது நமக்கு தெரியல. இப்போது இதில் என்னென்னா நேற்று நெதன்யாகு பேசுனதுல சில வீடியோக்கள்லாம் எடுத்து போடுறாங்க. 6 விரல் இருக்கு, இது ஏஐ வீடியோ அப்படின்றாங்க. நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ நெதன்யாகு எங்கே தான் இருக்கா இல்லையா? அந்த வீடியோ உண்மையா அது ஏஐயா? இது ஏஐயில் என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல வந்து இப்போ இந்த ஏஐயில் என்ன ஒரு சிக்கல் வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ இதை நெதன்யாகு கொஞ்சம் வைங்க. நெதன்யாகு இல்லாமல் இங்கே ஈரான் வந்து ஒரு இடத்த அடிக்குதுன்னு காமிக்கிறாங்க. காமிச்சு ஓடி வர்றான், 3 காலில் ஓடி வர்றான். தெரியாமல் அந்த கால் எது எடுத்து அட்டாச் பண்ணி பண்ணும்போது 3 கால் வந்துடும் போல இருக்குது, ஓடி வர்றான். இப்படி ஏஐயில் வந்து உட்காந்து சுவாரஸ்யமாக பண்ணுறாங்கல்ல. என்னென்னா இப்போதைக்கு கிடைக்கிற தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாத 100% உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள். ஆனாலும் அவங்களுடைய இது இருக்கு இல்லையா, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் போட்டு டீட்டெயில் போட்டு வச்சதில் நெதன்யாகு உயிரோடு இல்லை. வாய்ப்பு, அதாவது இவர் உயிரோடு இருந்திருந்தால் இஸ்ரேல் இந்நேரம் என்ன மாதிரி ஆக்ஷனில் இருக்கும். இவ்வளோ அடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து பெருசாக ஒன்றும் அங்கே அடிக்க பக்கத்தில் போட்டுன்னு இதில் லெபனான் தான் அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தலை காட்டவே இல்லையே. ஆனால் இஸ்ரேல் மேலே திரும்ப அடிக்கிறாங்களே இவங்க, ஈரான் அடிக்கிறாங்கல்ல. அடிச்சதுக்கு இவங்க கையில் ஆயுதம் இல்லாமலாம் இருக்குது. நேரம் பயங்கரமாக இறங்கியிருப்பாங்கல்ல. நெதன்யாகு என்ற ஒரு உலகத்தின் நம்பர் 1 கிரிமினல், உலக ரவுடிங்கிறது கிரிமினல், ரவுடிங்கிறது வேறு கிரிமினல். அது எப்படின்னா என்ன சொல்லுவோம்னா, ஒரு கிரிமினலில் ஒரு கோர்ஸ் ஒருத்தன் வந்து கிரிமினல் பிஎஸ்சி படிக்கிறான், கிரிமினல் எம்எஸ்சி படிக்கிறான், இல்லை கிரிமினல் பிஹெச்டி படிக்கிறான், கிரிமினாலஜி படிக்கிறான்னு வச்சுக்கங்களேன். இந்த ஆள் எப்படின்னா கிரிமினல் யூனிவர்சிட்டி அந்த மண்டை. ஒரு 1000 பேர் கிரிமினாலஜி படிக்கக்கூடிய ஆட்கள் எப்படி இருப்பாங்க, அவ்வளவும் சேர்ந்த ஒரு மொத்த கிரிமினல் யூனிவர்சிட்டி தான் வந்து நெதன்யாகுவோட தலைக்குள்ளே இருக்குது. ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து சதாம் ஹுசேன் இருக்கும்போது அந்த ஆளை பிடிச்சி உள்ளே போட்டு நீங்கள் தூக்கில் போட்டுட்டு ஆட்சி மாற்றம் வந்தாச்சுன்னா அந்த நமக்கு எல்லாமே பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னு ஐடியா கொடுத்து கொண்டு வந்தது அந்த டைமில் நெதன்யாகு. அந்த பழைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். நெதன்யாகு வந்து அதிபராக இல்லை, அதாவது பிரைம் மினிஸ்டராக இல்லை, வேறு பொசிஷனில் இருந்த கொஞ்சம் லோ பொசிஷன் இருந்தாலுமே அந்த ஆள் தன்னை வந்து கொஞ்சமாக டெவலப் பண்ணி வரதில் நிறைய பேரை போட்டு தள்ளி வர்றதான். இது அந்த பல பேரை காவு கொடுத்து ஒரு பெரிய உச்ச இடத்துக்கு பிரைம் மினிஸ்டராக வர்ற அளவுக்கு நீங்கள் இன்னொரு இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இஸ்ரேலில் நடந்தது அது அப்படியே வந்து நம்ம வேறு இடத்துலையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய பேரை பழி கொடுத்து காவு கொடுத்து தன்னை வந்து நிலைநிறுத்தி ஒரு மாதிரி அங்கே பிரைம் மினிஸ்டராக அளவுக்கு வந்து நிற்கிறார் இல்லையா. ஓகே, அவர் இந்நேரம் உயிரோடு இருந்திருந்தா ஓகே என்ன நடந்திருக்கும்? இந்நேரம் ஈரானில் இன்னும் பல இடங்களில் மக்கள் வாழ்கிற இடங்களில் இன்னும் குண்டு வந்து மழை பொழிஞ்சிருக்கும். இப்போது அங்கே இந்த மாதிரி இதை ஐடியா கொடுக்கறதுக்கு, அதை கொடுத்ததுக்கப்புறம் இல்லை இவர் தான் கொடுத்தாருன்னு சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை. இது ஒரு இது. நம்பர் 2 வந்து நேற்று முந்தா நாள் அப்புறம் 4 நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் அவர் வந்து பேசுனதாக காமிச்ச வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோ வந்து கொஞ்சம் வெளியே போய் அவரோட முகம் இல்லை, அவர் வந்து ஏஐயில் வந்து ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதில் இதெல்லாம் காது பக்கத்தில் சொல்ல காது ஆடுதலே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்குது. இவர் வந்து நெதன்யாகு இல்லை, இது ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நமக்கு அசம்ஷனாக தான் தெரியும், நம்ம வந்து முழுசாக தெரியாது. ஆனால் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து 1 2 3 4 5ன்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லையா. நம்பர் 1 பாயிண்ட் இது டெல் அவீவ், ஹைஃபா, இது வந்து பீர்ஷேபா, ஜெருசலம், இதெல்லாம் இந்த அடி வாங்கியிருக்கு. இவ்வளோ அடி வாங்கினதுக்கப்புறமும் ரிட்டாலியேஷன் வந்து அதுக்கப்புறம் பெருசாக இல்லை. 4 வாட்டி அடிச்சிருக்காங்க. அது ஆரம்ப சோரில் அடித்தது சரி, அதுக்கப்புறம் சொல்லி அடிக்க அமெரிக்கா தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் வந்து அமைதியாக இருக்காங்க. நெதன்யாகு உயிரோடு இருந்தால் இந்த அளவுக்கு அமைதியாக இஸ்ரேல் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அது போக அவர் இருந்திருந்தால் அப்பப்போ என்ன செய்வார்னா கவசம் போட்டுக்கிட்டு கரெக்டாக அங்கே போய் இங்கே போய் எல்லாம் பேட்டி கொடுத்து மக்கள் இப்படி இருக்குன்னு உலகத்தில் வேறு மாதிரி நம்ப வச்சுருப்பார். அப்படிலாம் பேட்டியை கொடுக்கவே இல்லை.
அவர் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப வந்து என்னமோ ஒரு மாதிரி அந்த பேக்ரவுண்டெல்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த பாயிண்ட் எல்லாம் போட்டு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நம்புகிற மாதிரி இருக்குது. அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது எப்போ தெரியும்னா, அவங்க இஸ்ரேலோட அரசு அஃபிஷியலாக அறிவிக்கணும். ஆனால் கூடிய சீக்கிரம் அறிவிச்சிருவாங்கன்னு தோணுது அங்கே வர்றது எல்லாமே. ஏன்னா அவர் இருக்கிற பெருந்தலைகள் பூரா அவுட்டு ஆல்ரெடி. இங்கே எப்படி ஈரானில் பெருந்தலைகள் அவுட்டு, அதே மாதிரி அங்கே சொல்லி பெருந்தலைகள் பூரா அவுட்டு. அதனால் கூடிய சீக்கிரம் அந்த பெருந்தலைகள் போயிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து லீட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லையா அப்படின்னு ஆள் இருக்காங்க. நெதன்யாவோட கிரிமினல்லாம் இன்னும் இருக்காங்க அங்கே. இன்னும் நிறைய மக்கள் வேறு அப்படி தான் இருக்காங்க. ஆனால் ஒரு கிரிமினல் மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் கிரிமினலாக இருக்கணும்ல. அந்த அரசியல் கிரிமினலாக ஒருத்தன் கிரிமினலாக இருப்பான், இன்னொருத்தன் அரசியல்வாதியாக இருப்பான். இது ரெண்டும் சேர்த்து முன்ன மாதிரி முடிச்சவைக்கு எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு ஆள் இருக்கணும்னா அதுன்னா நெதன்யாகு. அந்த ஆள் வந்து உயிரோடு இல்லை அப்படிங்கிறது இந்த டேட்டாஸ் மூலம் டீட்டெயில் மூலம் கிடைக்கதே ஒழிய நம்மளாலையும் உறுதியாக சொல்ல முடியாது அந்த ஆள் உயிரோடு இல்லை அப்படிங்கிறது ஒரு தரவு. சரிங்க சார். இதுனா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த போருடைய விஷயத்தில் முக்கியமானது ஒன்றாக பார்க்கப்படுது அது ஏஐ வீடியோவா இல்லை உண்மையாகவே அவர் இருக்கிறாரா இல்லை உயிர் இல்லையா அப்படிங்கிறத பலருடைய பார்வையாகவும் இருக்குது. இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல்களை வச்சு நீங்களும் சொல்கிறீங்க, நம்மளும் ஒளிபரப்புகிறோம். அப்படி நடந்துச்சுன்னா அது இன்னும் பாரதூரமான விளைவை ஏற்படுத்துமா, இல்லை இந்த போர் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அது ஒரு முடிவாக அமையுமா? ஏன்னா இங்கே வந்து பெரிய ஒரு கிரிமினல் அரசியல்வாதி இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, தவறாக எடுப்பாங்க. ஓகே, முடிவுக்கு வந்துடும். இப்போவே வந்து இங்கே வந்து நிறைய அடிபட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2ஆம் காசா அப்படின்ற அளவுக்கு டெல் அவீவ் நகரம் அப்படி சொல்கிறேன். ஏன்னா நிறைய வீடியோ எக்கச்சக்கமாக வந்துருச்சு. இப்போ இந்த வீடியோக்கள்லாம் வந்து இதையும் சொல்கிறாங்க, அதை மறந்துட்டேன். நெத்தன்யாகு இருந்திருந்தா இந்த வீடியோக்கெல்லாம் வெளியே வந்திருக்காது. ஏகப்பட்ட வீடியோ வந்து டெல் அவீவ் பற்றி ஏகப்பட்ட வீடியோ வந்திருக்கு, இருந்திருந்தால் வந்திருக்காது. சரிங்க சார், பொறுத்து வந்து பார்ப்போம். மற்றொரு பகுதியில் சந்திப்போம். கருத்துக்கு நேரத்தை மிக நன்றி.